மருத்துவ இடங்களை இழந்ததா தமிழகம்? திமுக வெர்சஸ் தவிக. 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை மத்திய அரசுக்கு ஒப்படைக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. முழுக்க தவிக அரசோட அலட்சியமே காரணம்னு தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கு. தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றுல பறக்க விட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் வாய் பொத்தி நின்றாங்கன்னு விமர்சிச்சிருக்காரு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். திமுக ஆட்சியில தாராளமா தாரை வார்க்கப்பட்ட தமிழ்நாடு மருத்துவர்களோட உரிமைகளை மீட்டெடுத்து தவிக அரசு வரலாறு படைச்சிருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ். 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் தாரை வார்க்கப்பட்டதா? எதிர்க்கட்சிகள் மற்றும் மருத்துவர்களின் குற்றச்சாட்டுக்கு தவிக அரசு என்ன சொல்கிறது? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராக மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி மற்றும் பிரசாந்த் சென் ஆகியோர் தமிழ்நாடு அரசு சார்பாக நியமிக்கப்பட்டு இருந்தாங்கன்னும் விசாரணையப்போ அவர்கள் ஆஜராகலன்னு தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கு. இதனால தான் அரசு மருத்துவர்களுக்கான தொகுப்புல இருந்து 151 இடங்களை சரண்டர் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சுன்னும் இதுக்கு முழுக்க தவிக அரசோட நிர்வாக தோல்வியே காரணம்னு தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் குற்றம் சாட்டியிருக்காங்க. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்லும்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா முழுக்கவும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி வாங்கி தந்துச்சுன்னும், ஆனா இன்னைக்கு மருத்துவ படிப்புல தமிழ்நாடு தன்னோட இடங்களை இழந்திருக்குன்னு விமர்சிச்சு தவிக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. தமிழ்நாடு அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஏன் ஆஜராகல? முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்குல தொடக்கம் முதல் அலட்சியம் காட்டினது ஏன்? நியாயம் தமிழ்நாடு பக்கம் இருந்தும் நீதிமன்றத்துல எந்த வலுவான வாதங்களையும் எடுத்து வைக்காமல் சரண்டர் ஆனதோட பின்னணி என்ன? தமிழ்நாட்டுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்புக்கு மாற்றப்படுறதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் செய்யாதது ஏன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் சரண்டர் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் கொடுத்திருக்காரு. கடந்த காலத்துல திமுக ஆட்சியில அவங்களோட நிர்வாக திறமையின்மையாலும் மெத்தன போக்கினாலும் தமிழகத்திற்கு உரிய உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு தாராளமாக தாரை வார்க்கப்பட்டுச்சுன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் திமுக ஆட்சியில உயர் சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு முடிந்த அப்புறம் மாநில ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவர்களை கொண்டு நிரப்ப முடியாத இடங்கள் எல்லாத்தையும் எந்தவித நிபந்தனையும் இல்லாம அகில இந்திய தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னும், அப்படி ஒப்படைக்கப்பட்ட பிறகு அந்த இடங்களை மத்திய அரசு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை குறைத்து அகில இந்திய தரவரிசை பட்டியல் மூலமா நிரப்பி வந்துச்சு. இதனால தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்கன்னு அருண்ராஜ் தெரிவிச்சிருக்காரு. 2024 119 இடங்கள், 2025 145 இடங்கள்னு திமுக ஆட்சியில அகில இந்திய தொகுப்புக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த வரலாற்றை மூடி மறைச்சு திமுக தலைவர் விமர்சிக்கிறாருன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. கடந்த 28ஆம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவுல 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு அப்புறம் நிரப்பப்படாத மருத்துவ இடங்கள் இருந்தா அந்த இடங்கள்ல 50% உடனடியா மாநில அரசுக்கே திருப்பி அளிக்கணும்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கணும். தமிழ்நாட்டோட உரிமையை தவிக அரசு நிலைநாட்டி இருக்குன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு அமைச்சர் அருண்ராஜ். தமிழ்நாட்டில் உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள்ல அரசு மருத்துவர்களுக்காக 50% இடங்கள் பிரத்யேகமா ஒதுக்கப்படுது. மாநில கலந்தாய்வு நடக்கும்போது பல்வேறு கட்டங்களுக்கு பிறகும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லாம காலியா இருக்கும் இடங்கள் வீணாகாம இருக்க அகில இந்திய தொகுப்புக்கு கொடுக்கப்படுது. இதுபோன்று அகில இந்திய தொகுப்புக்கு கடந்த காலகட்டங்களில் மருத்துவ இடங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றதையும் கவனிக்கணும். நடப்பு ஆண்டுல தமிழ்நாட்டுக்கான வாய்ப்பு முற்றிலும் பறிபோகல. ஆனா தற்போதைய நிலையில பகுதி அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்ற வாதத்தை மறுக்க முடியாது.